மாவட்டம் தெற்கு மாவட்ட திமுக சார்பாக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் எனவும், மத்திய அரசு கல்வியாண்டு பங்குத்தொகை நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து ஆந்திர மாநிலத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணி மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் சென்றனர். தலா 30 பேர் கொண்ட 2 குழுக்கள் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிற்கு நவீன உபகரணங்களோடு வாகனம் மூலம் விரைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக மாணவரணி சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட மாணவரணி தலைவர் ஆனந்த், தொண்டர்கள் அனைவரையும் நெஞ்சில் கை வைக்க சொல்லி, தமிழக வெற்றிக் கழகத்திற்காக சின்சியராக உழைப்பேன், இது எனது குலதெய்வத்தின் மேல் ஆணை என கூற வைத்தார். இது தொண்டர்களிடையே கலகலப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த நபரிடமிருந்து 10க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பிடித்த பெண்கள் அதனை சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் தகவல் அளித்தும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களிடம் பேசியபோது, தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை மிக சிறப்பாக இயங்கி வருவதாகவும், பார்முலா 4 போட்டியை காண வெளிநாடுகளில் இருந்து ஆர்வலர்கள் வருவதால் போட்டியை நடத்திய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி என்று கூறினார். தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்ற நம்முடைய மாநிலத்திற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் எத்தனையோ சவால்களுக்கு இடையே, எத்தனையோ இடையூறுகளுக்கு இடையே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த பார்முலா 4 கார் பந்தயத்தை காண வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதை தமிழ்நாட்டிலே மிகச்சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த கார் பந்தயம் பார்க்க சந்தோஷமா இருக்குல்ல? மகிழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென சாலையின் குறுக்கே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 3 பேர் லேசான காயமடைந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சென்னையில் பார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியில் இருந்த கொளத்தூர் உதவி ஆணையர் சிவக்குமார் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மாரடைப்பால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் நேரில் வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி 25 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.